இது என்ன விளையாட்டு இது? இது என்ன விளையாட்டு பாஸ் இது? விஜயன் அடிச்சு வச்சிருக்கிறார். வெற்றியா? வெற்றியா விஜயன் அடிச்சு வச்சிருக்கிறோம். நீக்கு என்ன மீனிங்? உங்களோட பேர் என்ன? வினோவா? வின்சன் என்ன? ரைட், ஓகே ஓகே. அடிக்க போறீரோ? ரைட், ஃபுல்லாக அடிக்குமே. நான் அப்படி வீடியோ எடுத்துட்டு வரேன்னா ரைட், ஓகே ஓகே ஓகே. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு கல்லடி பீச்சில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர சோதரங்கள் படமையாக சொல்கிறதான். அங்கண்டைக்கு பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இலங்கை மட்டக்களப்பு கல்லடி பீச்சுக்கு தான் வந்து நிற்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு பதிவை நாங்கள் இன்றைக்கு மேற்கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம். இந்த அளவு வந்தால் அண்ணன் மீன் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த மீன்ன்றதை கொஞ்சம் சிறப்பாக பார்ப்போமா? என்ன மீனா பாஸ்? என்ன மீன் பாஸ் இது? பாலக்குடி. என்ன பாஸ்? கிலோ எவ்வளோ பாஸ்? கிலோ 400. கிலோ 400 என்ன பாஸ்? அது பாஸ் அது 600 கிலோ. கிலோ 600 என்ன பாஸ்? ரைட், ஓகே. இது கரவளை மீன பாஸ். வாங்க கரவளை பாரு. பீச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கினேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கொஞ்சம் சனங்கள் கொஞ்சம் வந்துருக்குது போல தெரியுது. விளையாடி போனால் கொஞ்சம் போராக இருக்கும். இது வந்து கூலர் வண்டின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் எல்லாம் இருக்குது. ஐஸ் பெட்டி ஏற்றுறது இருக்குது. ரோட்டுக்காக வெயிட்டிங் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் வேலை செய்கிறார். சிறப்பாக எல்லாம் செய்திருக்கிறாங்க. அது மீன் இதெல்லாம் இப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சட்டப்படி அடித்து சும்மா அப்படி ஒரு லெவலில் எல்லாம் பதிவு செய்து வச்சுருக்காங்க. ஹலோ, எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஒரு ஆள் ஓடுறார். போய் ஒரு ஆள் ஓடுறார். இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் இருக்கலாம். வெயில் காலத்தில் கொஞ்சம் அசந்து வேறு தூங்கலாம். தயவு செய்து விடத்தை குப்பையாக்க வேண்டாம். இங்கால ஒரு ஆள், ஒரு மீனவர் தொழிலுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆகும் என்னென்ன வீச போகலையா? இப்படி தானே வீச நீங்கள்? ரைட்டா. என்ன தனியாக போகிற நீங்கள்? இந்த கரவழி. ரைட் 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 ரைட். பாலக்குடி பாடம் வேணும். ரைட்டா ரைட்டா ரைட்டா. இது என்ன விளையாட்டு இது? இது என்ன விளையாட்டு பாஸ் இது? விஜயன் அடிச்சு வச்சிருக்கிறார். வெற்றியா? வெற்றியா விஜயன் அடிச்சு வச்சிருக்கிறோம். நீக்கு என்ன மீனிங்? உங்களோட பேர் என்ன? வினோவா? வின்சன் என்ன? ரைட், ஓகே ஓகே. அடிக்க போறீரோ? ரைட், ஃபுல்லாக அடிக்குமே. நான் அப்படி வீடியோ எடுத்துட்டு வரேன்னா ரைட், ஓகே ஓகே ஓகே. இது கேமராவோ? இல்லை, இது கேமரா இல்லை. யார் சொன்ன கேமரா? எங்கே போகிறீங்க? பார்த்தீங்கன்னா பொடியனுகள் மட்டி. என்ன மட்டிக்கு என்ன மீடா படம்? இது என்னடா அவன் தெரியான்றான், இவன் கிழக்கான்றான். பாறைக்குட்டி படாதா? தம்பி மட்டிக்கு என்ன இதுடா? என்ன மீன்டா படம்? சொல்லண்டா, வைக்கப்படாம என்னடா சொல்லண்டா. என்ன மீன் நீ சொல்ல? என்ன மீன்? நான் உடனே போடல, நீ சொல்ல மீன். ஆண்டவரே, இவன் பொழுதுபோக்கு பிடிச்சி ஒன்று 2 பேரும் உனக்காக தெரியுமா? பட மாடா. இப்போ எத்தனை மீன் பிடிச்சிருக்கா? பிடிச்சி மீனை கொஞ்சம் காட்டேன். வந்தேனாங்க இப்போ. நான் வந்தேன். நீ அவனடா ஓரான் அவன். இது என்ன கட்சண்டா இது? இப்போ வந்துட்டுக்கா ஒரு ஆள் அந்த அரைக்குள்ளா பிடிக்க நிற்கிறாராக்கா. இந்த பச்சை கலர் சட்டை போட்டு நிற்கிறாரு, ஜேட் போட்டு நிற்கிறாரு. மீன் பிடிக்கலையே அவனை தயசுறாரு எல்லாருக்கும். ஒரு கடன் பிடிப்பா அப்படி பிடிப்பார் போல தெரியுது. என்ன இருக்கா பார்த்துட்டு வரேன் நான் முன்னுக்கு. பாஸ் பேர் என்ன பாஸ்? ராஜா. ராஜா பாஸ். இப்போ என்ன பாஸ் எல்லாம் வந்துட்டீங்க? நீங்கள் பார்த்தீங்க மீனை உண்டா எப்படி பார்ப்பீங்க? எப்படி இருந்தோண்டு எப்படி பறிப்பட வரும், நிறமாக வரும், காட்டு மாதிரி. அப்போ அந்த கொஞ்சம் அந்த நிறம் கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் விளாங்க வேணும் உங்களுக்கு.
இப்போ வந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோமீட்டரில் வருமா? அது எப்படி இல்லாட்டி கூட வருமா? நேற்று இவங்களுக்கு போட்டு ஒரு 500 வீதி நேற்று பட்டதா? நேற்று சனிக்கிழமை 5 கிலோ கீரை பட்டுக்க. ரைட் ரைட். இன்னும் பாட்டு தான் ஆ ஆ ஆ ஆ அதான் பார்த்து வந்தால் வளைக்கலாம். அப்படியே கூட நீங்கள் இதான தொழில் இல்லாட்டி ஃபுல்லாக தான் கடை தொழில் தான். எவ்வளோமா செய்றீர்கள்? எத்தனை வருஷமா செய்றீங்க? 13 வயசு இல்லை, 43 இப்போ 43 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா போயிட்டு ஆண்டோனி. அப்போ நீங்கள் 30 வருஷம் மாட்டீங்க பாஸ். இப்போ உங்களுக்கு இந்த மறக்க முடியாத ஒரு இதுகள் இருக்கு தானே பாஸ்? இந்த தொழிலாம் மறக்க முடியாது அப்படியே இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை, உங்களோட வாழ் இந்த 30 வருஷத்துக்கும் இந்த தொழில் இப்படி ஒரு தொழில் நடந்திருக்கு தம்பி. இதை விட நான் பார்த்ததே இல்லை. அப்படி மீன் பட்டிருக்கு தம்பி. ஏன்னா எப்போ பட்டது? எவ்வளோ காலம் பட்டது? இது பட்டது 4ஆம் மாதம் கூட பட்டது. 4ஆம் எத்தனை கிலோ பட்டது? பாறை கும்பிடா ஒரு 10 லட்சத்துக்கு கட்டு விட்டது. 10 லட்சம் பட்டிருக்கு. அப்புறம் அப்போ அதுவும் கூட வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம், நிகழ்ச்சி உண்டு. ரைட் ரைட்டு. நீங்கள் துருவா அப்படியே குழம்புக்கு ஏற்றுறா இல்லாட்டி ஜாவரி வந்து எடுத்துக்குவோம். ஜாவரி மாதிரி வருவாங்க. எங்கேருந்து? ஓட்டமாடி கட்டடி வருவாங்க. ஓட்டமாடி இல்லாட்டி பல பக்கத்துலேருந்து வருவாங்களே. ரைட் 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 ரைட். சரி வா, சந்திப்போம். இப்போ அண்ணன் இப்படி இருக்கார் வந்து கொண்டு மீன்களை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அவருக்கு எப்படி மீனுண்டா அவருக்கு கொஞ்சம் தெரியுமா வாரது, அந்த நிறமாற்றங்களாக கொஞ்சம் இருக்குமா. நிறமாற்றங்கள் இருந்தால் அவருக்கு தெரியும் ரைட் வந்துட்டாங்கன்ட்டு. அதுக்குரிய மாதிரி அந்த வலைகளை வந்து வளைப்பாங்க, அந்த கரவலைன்னு சொல்கிறோம். இப்போ அந்த இதுகளை கொண்டு வந்து வளைச்சித்தான் அவங்க இது மிஷன் பண்ணி தான் பிடிக்கிறது. தம்பி என்ன தம்பி செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? பங்கருக்குன்றீங்களா கிணறு அடிக்கிறீங்களா? ஆக்களை புதைக்க போறீ? யாரை புதைக்க போறீ? இவரையோ? நல்ல மனுஷனே, நல்ல பொடியன். அவனை பார்த்த அந்த பொடியனை பார்த்தா நல்ல பொடியன் பா, நல்ல பொடியன். அந்த பொடியனை தம்பியோட பேர் என்ன? கம்சிகன். கம்சிகன் ஏன் இந்த வேலை பார்க்க வரீங்க? 2 பேரும் ஒண்டாச்சியான் தோண்டி போட கடைசி அவரை புதைக்க போறேன்றீங்க. எந்த ஸ்கூல் போற நீங்க? என்ன சகோதரர்? அப்ப 2 பேரும் உள்ள போறோம். 2 பேரும் போறீங்களா? ஏதுக்குடா இந்த கொலை வரீங்க உங்களுக்கு 2 பேருக்கும்? நல்லதாடா வாங்கிட்டு இருக்கு. ஃபண்டா? சரியா, ஓகே 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 ஓகே. இன்றைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே வந்து சனங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, இல்லாட்டி கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு அந்த எதிர்பார்த்த மாதிரி அந்த புறத்து கொண்டு இல்லை. எல்லாத்தையும் நிறைய சனங்கள் வரும். இப்போ பொழுதுபோக்கு மாதிரி கொஞ்சம் பேர் வாரதும் போகிறதும் நிற்கிறதும் என்ற மாதிரி இருக்குது. முதல்ல வந்து இதெல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் சனங்கள் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கிற சனங்களும் கொஞ்சம் இருக்குது. முதல்ல மாதிரி ஆட்கள் உஷார் இல்லை. இப்போ வந்து போகணும், யார் எடுக்கலாமா எடுத்துகிட்டு போகலாமான்றதான் இப்போ விளக்கம். ரொம்ப கோவக்காரர்கள் இருப்பாங்க. போகலாம். அங்கால கிரௌட்டாக காணல. பெருசாக மென்ஷன் பண்ணி போக தேவையில்லை. ஒரு இடையோட நம்ம நிற்கலாம். அது பெருசாக ஒன்று அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகணுமெண்டா வச்சு போட்டு சனங்களும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. சனங்கள்லாம் கொஞ்சம் சோப்பாக தான் கிடக்குது. இல்லாட்டி ஆளுக்கு ஒரு பார்த்தா லைஃப் பட்டியும் கடலை பட்டியும் இளங்கச்சி குலமாக கிடக்கும். பந்தில் கொடுத்து கொண்டே காணல. வணக்கமான்றார். என்னோட இருக்கா பார்ப்போமா? என்ன தம்பி வணக்கம் என்று நீங்கள் திரும்பி நீக்கிகள் என்ன நடக்குது? என்ன சரிகள்? எரிமலையா? எரிமலை மாதிரி தெரியல வந்து இது. ஏதோ குத்து மாதிரி தெரியுது. இது ஏதோ குத்து மாதிரி தெரியுது. என்னது? அப்படிலாம் பேசப்படாது. தம்பி உங்களோட திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்கோ தம்பி, கொஞ்சம் காட்டுங்கோ. என்னடா இது? கொஞ்சம் அந்த தூரத்துக்கு மென்ஷன் பண்ணி பார்த்தா இல்லை தாங்க, நோம்பா இருக்குதாங்க. சரியான க்ரோட்டாக இருக்கு.
கொஞ்சம் வர வர கொஞ்சம் என்ன கஷ்டண்டாயிரு பயங்கரவாதி மாதிரி நீங்கள் பார்க்குறது. ரெண்டு பேரும் இறங்கி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. மழை கொஞ்சம் வந்து கூடுதலாக தான் நிற்குது. வீராசாரம் என்பது கொஞ்சம் குறைவு தான் குறைவு தான். கொஞ்சம் 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 பேர் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் இருக்குது தானே. இப்போ தானே ஒரு 5 மணியும் 5 கால்னு நினைக்கிறேன். 5 கால் இருக்கு. பார்ப்போம். இதுக்கு அப்புறம் ரோட் வர மாதிரி பார்ப்போம் என்ன நடக்குது. மேலே போய் பார்ப்போம். என்ன சாமான்? பம்பாய் மிட்டாய். பம்பாய் மிட்டாயா? எவ்வளோ ஒரு பேக்? ஒரு பேக் 100 ரூபாய். ஒரு பேக் 100 ரூபாயா? ஐயா எவ்வளோ நம்ம தொழில் கேஜி விட்றீங்க? நான் ஒரு 20 வருஷம் முடிவே இல்லை. 20 வருஷம். சரி. ஐயாட பேர் என்ன? கந்தபோடி செல்வராஜா. கந்தபோடி செல்வராஜ். ஐயா இருப்பிடம்? இருப்பிடம் திமலதீவு. திமலதீவா? அப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது? தெரியாது. என்ன தெரியாது? ரைட். ஐயா அப்போ காலையில் எத்தனை மணிக்கு வீட்டை வலிக்கிறீங்க? நான் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் வலிக்கிறேன். 5:30 மணிக்கு வலிக்கிறீங்க. அப்புறம் எத்தனை மணிக்கு வீட்டை போச்சுருக்கீங்க? அது சொல்லியில் வரி. அப்போ ரைட். அப்போ என்ன தெரியாதான்? இல்லை. அப்போ என்ன தெரியாது? அதாவது ஊர் எழும்ப முதல்ல நீங்க எழும்பிடுறது, ஊர் உறங்கக்குள்ள நீங்க போய் நிற்கிறது. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களையும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப ரைட்டா? சரி, ஓகே. வியாபாரம் எப்படி போகுது? அப்ப வாங்க. வியாபாரம் அப்படிதான். கொஞ்சம் பாருங்க, காற்று அடிக்குது. போட்டி காத்து வியாபாரம் காற்று அடிக்குது. கொஞ்சம் மேன காத்தடிச்சா கொஞ்சம் அப்படி இதாக போவோம் மேனே. ரைட்டா. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா சராசரி உங்களுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணிங்களா? 1000 சரிங்களா? இப்போ 1000 ரூபாண்டா இப்போ எத்தனை பேருக்கு உங்களுக்கு முதலுக்கு எத்தனை பேருக்கு? அது இப்போ 40 பேருக்கு இருக்கு. 40 பேருக்கு வித்தாயிருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு 5000 இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். 63 ரூபா கொடுக்கணும். ஒரு பேக்கு 63 ரூபா முடியும். மிச்சம் நமக்கு வரும். மிச்சம்ட்டா 63 ரூபா. 37 ரூபா காசு ஒரு பேக்கு உங்களுக்கு இருக்கு. 37 ரூபா பேருக்கு என்ன? அப்போ கொஞ்சம் இருக்கும் தானே. ரைட் 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 ரைட். சரி, சந்திப்போம் ஐயா. சரி, ஓகே. பம்பாய் 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 பம்பாய். நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச முகம் தான். ஆனால் கதையக்கூடாது. நம்மளோட பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். சரிதானே? நம்மளோட பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். வேணாம் கதையக்கூடாது. ஒருத்தரையும் கதையக்கூடாது. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். என்னையா பாடு? என்ன காத்து வந்தா வந்து ஐயா எப்படியா வியாபாரங்கள் போகுதா? ஐயா எப்படி வியாபாரங்கள்? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா மிஞ்சுது ஐயாவுக்கு? ஐயாவுக்கு எப்படி வியாபாரங்கள் போகுது? சனங்கள் வியாபாரம் இதுகள் என்ன? இப்போ சனங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குதா? என்ன இப்போ எப்போ சனங்கள் வருமன்றீர்கள்? சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தா தானே? மற்றது போய நாளாக்குமே. இப்போ மற்ற நாளே இல்லை. மற்ற நாளில் சும்மா 2 பேரும் நாமளும் சாமானை கொண்டு வச்சுக்கிட்டுறான். வியாபாரம் பண்ண பார்க்குற அடுத்து கிடக்கலாம். இதுக்கு வருஷம் 21,000 ரூபா காசும் கட்டணும். கட்டுறதுக்கு 21 மாசமா வருஷத்துக்கா? வருஷத்துக்கு 21,000 கட்டணும். என்ன? ரைட் 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 ரைட். அப்போ இந்த பேக் எல்லாம் ஒரு பேக் ஒரு எப்படி விற்றாம எவ்வளோ ஐயா கிடைக்கும் ஒரு பேக்கில்? எனக்கு ஒரு 150 ரூபா போட்டு தருவான். ஒரு 250 ரூபா 150 ரூபா. இப்போ 200 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா மேலே கிடைக்குமே ஒரு பேக்கு. அது 50 ரூபா எடுக்கிறேன்னா இப்போ எத்தனை மாதம் செல்லும் அப்படியா? சில இனம் வேண்டும், சில இனம் வேண்டாது. சில கொண்டு வந்தோடனே ஒரு கிழமையால போயிடும். சில ஒரு மாதம் வேணாலும் போகாதானே? இப்போ கிட்டத்தட்ட இப்போ எடுத்துக்கிட்டே 2 மாதம் ஆகுது. 2 மாதமா ஆகுது. நைனே வலி இல்லை. தண்ணி போப்பா.
அப்படின்னா ஐயா அப்போ ஒரு நாளைக்கு சராசரி உங்களுக்கு ஒரு இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு காணுமா என்ன கட்டுமா என்ன விளக்கம் ஏதோ ஏதோ செய்யணும்ட்டாக்கா செஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு நம்மளை கால் மணிக்கு பிளேட் அப்படி என்ன இதுதான் பிளேட் ஆ ஆ 89 வயது 89 வயசு அப்பா சொல்ல இதாக ஐயாவுக்கு 89 வயசு இப்போ ஆ ஐயா இல்லை இன்னும் இல்லை எங்காத்தான்ட்டு ஆனால் ஐயாவோட வயசுக்கு நம்ம இருப்போமான்றத படத்தை கேள்வி ஆ ஐயாவுக்கு உதவிகளா ஐயா உதவிகள் எடுக்கலாம் ஐயாவோட இடத்துல நிற்கிற மாதிரி தெரியல ஐயா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு சரிண்ணே ஐயா கதைக்கிறார் இல்லையா ஐயா கொஞ்சம் ஓமா இருக்காரு தெரியலையே இல்லை இல்லைப்பா இல்லையா ஐயாவோட பேர் என்ன என் பேர் சி பொன்னுத்துறை பொன்னுத்துறை ஐயா நீங்கள் இப்போ இங்கே கல்லடியானா இருப்பிடம் சொந்த ஊர் மண்டூர் மண்டூர் கல்லடி இப்போ பசிப்படம் பசிப்படம் கல்லடி அப்போ நீங்கள் இந்த தொழிலில் இப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இதை செய்ய 1916 16ஆம் ஆண்டு 1916 இல்லையா 16 கடும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் தான் ஐயா அப்போ அப்போ உங்களுக்கு அந்த எத்தனை பிள்ளைகள் எனக்கு 4 பேர் ஆக்கள் 2 பொம்பளையும் 2 ஆம்பளையும் எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க எல்லாருக்கும் 6 பிள்ளைகள் நம்மளோட மனுஷி இருக்கிறாவும் வருவாவும் மனுஷி இருக்கிறாவோ எத்தனை கொண்டு வருவா அது வேணே அவங்க 85 வயது கச்சா வியாபாரம் தான் செய்தேன் நாங்கள் இப்போ அது ரெண்டும் செய்யலாம் இப்போ இதுகளில் அதிகாரிட்டும் வட்டிக்கு வேண்டுறேன் கிழமை வட்டிக்கு வேண்டுறேன் மாத வட்டிக்கு வேண்டுறேன் இதில் வியாபாரம் பண்ணால் வட்டியை கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் அந்த வியாபாரம் அப்படியே உங்களுக்கு இந்த வட்டிக்கு கிட்டிலாம் எடுக்கிறீர்கள் கட்டுமா என்ன செய்கிறோம் தொழிலோடு செய்ய தேவை நம்மளுக்கு ஆடு வட்டி மாடு வட்டி மற்றச்சி கோழி வட்டி தின்ன வட்டி ஒரு சம்பளம் சாப்பிட்றதுக்கும் வழி கொண்டு போயிடுங்க கண்டிப்பாக சரியா சந்திப்போமா வாராங்க கஸ்டமர் வாராங்க என்னென்னு கேளுங்க இந்த கஸ்டமர் வாராங்க வேண்ட போகிறாங்கல்ல தம்பி 5-6 வேண்டுங்க வருவீங்க இது என்ன டீமாக விளையாடுறீங்களா இல்லாட்டி நான் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் விளையாடுறேன் ஃப்ரெண்ட்லியாக விளையாடுறேன் ஒவ்வொரு நாள் சாரி நாங்கள் ஒரே கிளப்பாக 2 டீம் பிரிஞ்சு விளையாடுறாங்க கோணைக்கு கடிக்க போயார் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து விளையாடுவீரோ இல்லாட்டி ஒவ்வொரு சண்டே நல்ல ஒரு கீப்பர் ஒன்று வச்சுருக்கு அட்டன் டைவன் அடிக்கிறாரு சும்மா ஃப்ரெண்ட்லி ஆகாதீங்க ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் இல்லை சும்மா ஃப்ரெண்ட்லி ஆகாதீங்க அப்போ நீங்கள் டீம் கேப்டனா இல்லாட்டி கோச்சா சார் நான் விளையாடுறேன் நீங்கள் பிளேயர்ஸ் தான் அப்போ இந்த டீம் இந்த கோச் இவர் கேப்டன் யார் கேப்டன் yellow color டிஷர்ட் அந்த மாதிரி ரைட் ஓகே இப்போ நீங்கள் சனி ஞாயிறு தான் லீவு நாள்லாம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி விளையாடுவீங்களே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளில் கிரவுண்டுக்குள்ள கூலாவடி கிரவுண்டு ரைட் அப்போ இங்கே ஒவ்வொரு ஞாயிறும் வருவீரோ ஒவ்வொரு ஞாயிறு ஒரு 4 மணி ஈவினிங்கில் 4 மணி அப்படி வந்து விளையாடுறோம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாடுவீருன்னு அவர் என்ன தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன நீங்கள் கடை சோகமாக இருக்கிற என்ன விளக்கமாக இருக்குது என்ன பிரச்சனையாக அவருக்கு அல்லாத்தான்றத வரக்குள்ள லக்கண்டாக்குள்ளே கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகிடுது அந்த மூவமெல்லாம் கொஞ்சம் மாறிடுது என்ன இடத்த வந்து சோகமெல்லாம் இருக்கக்கூடாது தானே இந்த கொஞ்சம் பண்டா இருந்துட்டு போயிடுவோம் உங்களோட பேர் என்ன பாருங்க உங்களோட பேர் என்ன நீங்களும் கூட வழியாங்க அப்போ நீங்களும் நான் ஒரு குரூப்பாக தான் ஒரு டீமாக தான் பாருங்க வந்து ஃபன் பண்ணிட்டு போகிறது ரைட் ஆனால் தலை குனிஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்கள் அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரியா நாங்கள் அங்கே போயிட்டு வரோம் இல்லை லைவ் இல்லை இது யூடியூப் நான் ஒரு யூடியூபர் தானே சும்மா இப்படித்தான் நீங்களும் ஃபன் பண்ணுற மாதிரி நான் அப்பப்போ வந்தால் ஃபன் பண்ணி கொண்டு போகிறேன் ரோமலாக இப்போ அண்ணன் வணக்கம் அண்ணன் அவன் அண்ணனோட பேர் என்ன அண்ணன்
ரெண்டு பேர் சிங்கராஜா. சிங்கராஜா. இப்போ எவ்வளோ காலமாக அந்த இதுகளை பண்ணி கொண்டிருக்கீங்களா? நான் 2009 இருந்து செய்கிறேன். 2009 செய்கிறீங்க. கஸ்டமர் எவ்வளோ வர பாருங்க. அந்த போகிறார் அவர். கீரை வடையோ போண்டா எத்தனம்மா? என்னென்ன ஐட்டம் நம்ம வச்சிருக்கிறீர்கள்? போண்டா இருக்குது, கீரை வடை இருக்குது. போண்டா கீரை வடை, பருப்பு வடை போடுறோம். பருப்பு வடை இல்லை முடிஞ்சு. பருப்பு வடை முடிஞ்சு. வேறு என்ன வச்சிருக்கீர்கள்? கிழங்கு இருக்கிற மாதிரி இருக்கு. கிழங்கு இருக்குது, சீவல் இருக்குது, சோளன், கச்சான். பெட்டிஷன் போடுறோம். பெட்டிஷன் போடல. பார்ட்டிஷன் முடிஞ்சதோ போடலையோ? ஏன்? மழை காரணமாக. மழை. ரைட்டா ரைட்டா. அப்படின்னு அப்புறம் தொழில் பாடலாம் எப்படி போகுது? தொழில் பெரிய கஷ்டம் தான். இப்போ தொழில் கொஞ்சம் பிரச்சனை தான், கஷ்டத்துக்கு உரியதான். என்னென்னு சொன்னால் கோயில்கள் அது இதால மழை, அதனால தொழில் சாமான விலை தானே. சாமான விலை தான். சராசரி நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் பெறுது சராசரி? டெய்லி இதில் போடுறல. நான் ஞாயிற்றுக்கிழமை மற்றது போயா அவ்வளவு தான் போடுவேன் இங்கே சாமான். மற்ற நேரம் வேலைக்கு போகாதனால சும்மா பின்னத்தில் வந்து கச்சான், சோளன், இந்த விளையாட்டு சாமான் கொஞ்சம் போடுவோம். சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த பூரண டைமில் வியாபாரம் போனால் ஒரு 5000 ரூபா வருமானம் வருது. நாங்கள் குடும்பமாக இருந்து செய்கிறதா. சரி 2000 வரும், சரி 3000 வரும், சில நேரம் அதுவும் வராது. சாமான்ட காசு வியாபாரத்தை பொறுத்து இருக்குமே. சில அதானே அது அப்படியே சாமானுக்கு சாமான்ட காசை மட்டும் காப்பாற்றுற மாதிரி வரும். அப்படியே ஒரு இது இருக்கு. இப்போ போகுது. எதுவுமே சராசரி இப்போ எத்தனை வருடம் நம்ம செஞ்சு கொண்டிருக்கீங்க? நான் 2009 இருந்து செய்கிறேன். 2009 சொன்னீங்க. அப்போ 2009 செய்கிறபடியா கொஞ்சம் நிறைய இடத்துல நிறைய அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு. எந்த நாளையில் போடணும், என்னென்னத்தை போடணும், எதை போடக்கூடாதுன்றதெல்லாம் வடிவ விளங்குங்க நான் உங்களுக்கு. அதான் கூடுதலாக கூட சோட்டிஸ் ஐட்டங்களில் இது கூடுதலாக போகிறது. கூடுதலாக போகிறது பெட்டிஸும் கீரை வடையும். பட்டிஸும் கீரை வடை. இது இவர் மகனா? மகன். அதான் ஓடுனவர். என்ன ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எந்த ஸ்கூல்? ஹிந்து காலேஜ். ஹிந்து காலேஜ். என்ன பேர் கூட? ஜெஹோ. எத்தனாம் ஆண்டு? ஓயலோ இந்த வருஷம்? சூப்பர் சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லையா? வேணும் கிளாஸ் இல்லை. ரைட். இல்லாட்டாலும் அப்பா கிட்ட ஹெல்ப்பாக இருக்காரு. வேணும் இல்லை, நாங்கள் குடும்பமாக இருந்து ஹெல்ப்பாக தான் செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தானே. அவர் இருக்கார், எங்களோட மூத்தம்மான் இருக்கார், அவள் ஒய்ஃப் இருக்கார். 2 பேர் வேறு சாமான்லாம் கொண்டு போய் கடையை பார்த்துருக்காரு. சோட்டு சாமான் அவர் விற்கல தானே, மெரிக்கல் பிரச்சனை. சரி பாஸ், சந்திப்போம். பிளேண்டி ஆறுதா? சாரி நான் அதை கவனிக்கல. ரைட். ஓகே. கெட்டிக்காரனா படிக்கணுமா? சரிதானே? விளையாட்டுலாம் விடக்கூடாது. அப்பா கஷ்டப்படுறது அப்பாட துயரங்களை தான் பிடிக்க வேணுமா? சரிதானே? AP मेल जूटी कर AP मेल जूटी कर வரும். ஒரு செவ்வாய்க்கிழமை பிடிச்சி வரும். அப்படியே ஆக்ட் பண்ணி வைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடத்தை காட்ட போகிறேன். நான் அதை கடந்து தான் போனேன். நான் பறக்குள்ள பதிவு செய்ய மாட்டேன். கொஞ்சம் பாருங்கள். இதை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து சுனாமிக்கு அப்படியே அந்த வந்து அடித்த சுனாமிக்கு அப்படியே தூக்கி ஒரு பக்கத்தால் ஒதுக்கி கொடுக்கும். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தையே ஒதுக்குனேன்டா. இப்போ நம்ம எல்லாம் இந்த பட்டமெண்டா உடைச்சி எறிஞ்சிட்டோம். எப்படியான ஒரு நிலப்பாடோடு இருக்கு பார்த்தா விளங்கும். உண்மையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு கட்டிட இதில் மாதா இருக்கு. மாத சுருவம் இருந்தது. அதையும் தள்ளி கொண்டு வந்தது பிரட்டி விடுத்து இடையில் ஆட்கள் யாரும் சிக்கினாலோ இன்னும் சிக்கியிருந்தாலோ முறைக்கு 2 முறைக்கு அனுப்பிவிடும். நம்ம எல்லாம் ஒரு தூசி மாதிரின்னு
நம்மளை மாதிரி ஆக்கெல்லாம் பட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள பாடுகளை எப்படி இருக்குமெண்டு. இந்த ஐஸ்கிரீம் வியாபாரம் அங்கால பார்ப்போம், அதையும் இருக்கா போய். இந்த சுனாமி பிற்பாடு தான் இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டது. ரெண்டு பேரும் சோப்பாரிக்கையில் ஒன்றே காணலையா, ஆக்கிலும் இல்லை க்ரோட்டும் இல்லாமல் இருக்காது வேணா. எலிஃபண்ட்டும் காய்கள் மெஜிக்கும் இருக்குது. நான் இந்தியாவில் எலிஃபண்ட் வச்சிருக்கிறார். தம்பி நீங்கள் ஒரு பக்கம் வாரினீங்க, புது பக்கம் தான் வாரினீங்கன்னு. தம்பி நீங்கள் கல்லடி இருப்பிடம் களுவஞ்சி கூடியோ? தம்பியோட பேர் என்ன? பிறகுவா? அப்போ களுவாஞ்சி விளங்கலை. அங்கேருந்து பாட்டோட வாரினீங்களா இல்லாட்டி ஓட்டு கம்பெனியா? இங்கே அண்ணாமண்ணு ஏஜெண்டா அப்போ ஏஜென்ட்னு சொன்னால் தம்பி ஒவ்வொரு நாளும் வந்து போகிறீங்க. எத்தனை மணிக்கு வரீங்க காலையில்? அங்கேருந்து ஒரு 9 மணிக்கு வருவோம். அங்கேருந்து காலையில் 9 மணிக்கு கொலிக்கிட்டு வருவீங்க? 9 மணிக்கு இங்கே ஒரு 10:30 வண்டி வருவோம். 10:30 மணிக்கு வண்டி எடுத்தாச்சு. இப்போ நைட்டுக்கு எத்தனை மணிக்கு கொண்டு சேர்ப்பீர்? நைட்டு வெள்ளியிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் லேட் ஆகும். 9 மணி 9:30 ஆகும் வண்டி கொண்டு சேர்க்குறது. அதுக்கு 10 நாளையில் நேரத்தை போயிடும். ஒரு 7 மணிக்குள்ள போயிடும். 7 மணிக்குள்ளே போயிடுறீங்க. என்ன வெள்ளி லீவு நாளையில் கொஞ்சம் கூடுதலாக கவர் பண்ணுறீங்க. உமக்கு வருமானம் போதுமா? சம்பளம் கிடைக்குது காணுமா உங்களுக்கு? சும்மா சராசரி ஒரு 2000 மிஞ்சுதோ? நம்மளோட செலவெல்லாம் எல்லாம் போக மிஞ்சும் 2000 மிஞ்சுது. என்ன எவ்வளோ நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறீர்? இப்போ நான் வந்து இப்போ 1.5 மாதம் தான். 1.5 மாதம் செஞ்சு கொண்டு இருக்கேன். உங்களோட ஃபேமிலியை கொஞ்சம் சொல்ல இயலுமோ? உங்களோட தகப்பன் என்ன செய்கிறாரு, அம்மா என்ன விளக்கம் கொஞ்சம் சொல்ல இயலுமோ? கதை கேளுமா? என்னோட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன். நீர் எத்தனை மணி வரையும் படிக்கிறீர்? நான் வந்து ஓயில் மட்டும் படிக்கிறா? ஓய். அப்போ நீர் என்ன ஏல் படிக்கலையா? என்ன விளக்கம்? ஏல் படிக்கலையோ? படிக்கல. இன்ட்ரெஸ்ட் இல்லாமலா இல்லாட்டி வேறு கஷ்டங்களால் வேறு பிரச்சனைகளால்? எத்தனை பேர் குடும்பத்தில்? நீர் ஒரு ஆள்? நாங்கள் 5 பேரோ? மற்றது யார்? தம்பியா அக்காஜா? என்ன விளக்கம்? தம்பிக்கு தங்கச்சி. அவங்க என்ன செய்கிறாங்க? எல்லாம் எத்தனை பேர்? 2 பேரும் படிக்கிறாங்களா? இப்போ தங்கச்சி 2 படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் படிக்கிறாங்க. தம்பி வீட்டில் இருக்காரு. தம்பி வீட்டில் இருக்காரு. ரைட். மற்றது உங்களோட அப்பா என்ன செய்கிறாரு? அப்பா வழி இல்லையா? எந்த நாட்டில்? ஓமாவில் இருக்குது. அப்போ எவ்வளோ கனகாலமாக போய்? 2 வருஷம். இப்போ நான் போனவர் போய் வரவரா இல்லாட்டி இப்போ கிட்டடியில் போனவர்? மாதம் சேலரி இல்லாமலும் அனுப்புகிறாரா இல்லாட்டி? அனுப்புகிறாரு. அப்போ அண்ணாச்சி என்ன செய்கிறாரு வீட்டு? எந்த நாடு? கட்டார்லேருந்து வர்றாரு. திரும்ப போகணுமா? போகிறாரா? போவாரன்னு. அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உங்களோட பாடல்கள் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியா? அண்ணா கல்யாணம் பிடிக்கல தானே? கல்யாணம் கட்டல. அப்போ உங்களோட பாடல்கள் கொஞ்சம் பரவாயில்லன்னு அந்த விதத்துக்கு இருக்க முடியல. அப்போ படிப்பெல்லாம் நீர் தான் விட்டுட்டீர். நீ தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விட்டுட்டீர். நீர் படிச்சிருக்கலாம். படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. நீர் அதை கண்டுங்கான மாதிரி விட்டுத்தீர் போல தெரியுது. அது மற்ற தம்பி தான் இந்த கட்சியெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க தானே? எந்த ஸ்கூல் போகிறாங்க? மவுளூரா? மவுளூரண்டா நம்முடைய வெள்ளாவளி அந்த லைனுக்குள்ளே உள்ளே போகணும். அந்த மண்டூர் போகிற லைனுக்கிட்ட. மண்டூருக்கு அது அங்கே இது இந்தியாவில் பார்க்கணும். ரைட். இந்த ரைட் அந்த ரைட் ரைட். சரி தம்பி, அதுக்கு சந்தோஷம். சந்திப்போம்மா. எங்களோட வீடியோவை பார்க்குற தம்பிமார்கள், உறவுகள், நீங்கள் பயிருங்க. எங்களோட வீடியோவை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வருகிற காலங்களில் வந்து நாங்கள் இறுக்கமான பாடுற குடும்பங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக அமையும். ஆகவே நீங்கள் பயிருங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த சந்திப்போம். நன்றி.